வணக்கம் நண்பர்களே. நான் இறைவழி அறிவர் தமிழவேல் ஆவடியிலேருந்து பேசுகிறேன். ஆவடி மரபுவழி நலவாழ்வு மையத்திலிருந்து பேசுகிறேன். நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே இறைவழி மருத்துவங்கிற முறையில் எனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை பயன்படுத்தி எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மருத்துவங்கிற முறையில் எனக்கு நம் நாட்டு மலர்கள் அதை எட்வர்ட் பேட்சோட முறைகளில் முறைப்படி மாற்றி பயன்படுத்தணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் சித்த வைத்தியம் பாரம்பரிய மருத்துவ முறையில் கற்றுக்கிட்டதுனால நான் செஞ்ச மருந்துகளையும் என்னுடைய ஆசிரியர்கள் குருநாதர் செஞ்ச மருந்துகளையும் இந்த வடிவத்தில் பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருந்தேன். அது நல்ல வெற்றியும் கிடைச்சது. மிக சிறப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சில நண்பர்களோட உதவியோட இந்த மருத்துவ முறையை நல்லா மேம்படுத்த முடிஞ்சது. இப்போ எல்லாரும் பேசுகிற அளவுக்கு இது சிறப்பாயிடுச்சு. மலர் மருத்துவம் பற்றி பேசலைன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மலர் மருத்துவங்களை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. எல்லோரும் அதில் உள்ள பல்வேறு நுட்பங்களை பற்றி பேசுகிறாங்க. சரி, நல்லது. எதாக இருந்தாலும் சிறப்பான விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை, இறை குணங்களை மேம்படுத்துகிற வேலையை மலர் மருந்துகள் செய்யுது. இதன் காரணமாக நமக்கு இரையாற்றல் கிடைக்குது. நம்மளுடைய நோய்த்தன்மைகள் நீங்குது. மனதுக்கும் உடலுக்கும் சுகமும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. மனதில் உள்ள இயல்பற்ற குணங்களாலையும் இயற்கைக்கு எதிராக போகிறதுனாலையும் தான் நம்ம உடல் துன்பப்படுது, மனம் துன்பப்படுது, பல்வேறு நோய்கள் வருது. அத்தனை நோய்களும் நமக்கு நம்ம போகிற பாதை சரியில்லைங்கிறத புரிய வச்சு நம்ம சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்காக தான் வருது. ஆனால் இப்போ இருக்க சமுதாயத்தில் உள்ள ஆன்மீக புரிதல்கள் ரொம்ப குறைஞ்சி போனதுனால, பெரியவங்களோட வழிகாட்டுதல்களை நம்ம மதிக்காததுனால நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம். அதை மீண்டும் திரும்ப பெறுவதற்கு மிக எளிமையான வழி எட்வர்ட் பேட்ச் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. பல்வேறு சித்த மருத்துவர்களும் இதே முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. இதே மாதிரி முறைகளை தான் அவங்க பண்ணுறாங்க. சித்த மருந்துகளை விட மலர் தீர்வுகளில் உள்ள சிறப்பு என்னென்னா, இது நம்மளுடைய இயல்பான குணங்களை மீட்டு தருவதில் மிக சிறப்பாக இருக்குது. இறைவன் நமக்காக கொடுத்துருக்கிற மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த மலர்களோட மென்மையும் தூய்மையும் முழுமையும் நமக்கு எல்லா நன்மைகளையும் மிக எளிதாக பெற்று தருது. அதனால் மலர் மருந்துகள் மிக சிறப்பானது தான். நான் நம்முடைய சித்த மருத்துவ செய்முறைப்படி சரியாக முடித்த மிக சிறப்பான மருந்துகளை மலர் தீர்வுகளாக மாற்றியிருக்காங்க. அதுவும் மிக சிறப்பாக வேலை செய்யுது. எந்த விதமான பத்தியமோ பக்க விளைவுகளோ இல்லாமல் அற்புதமான முறையில் சுகப்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய மருந்துகள் சொல்லக்கூடிய நவலோக பூபதி, சுண்ண வகைகள், செந்தூர வகைகள், பற்பங்கள், மூலிகை வடிவத்தில் உள்ளது எல்லாத்தையுமே இந்த வடிவத்தில் நான் மாற்றி பயன்படுத்தி பார்த்துருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. கேட்ட நிறைய பேர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளில் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ரிசல்ட் தான் எல்லாருமே கிடைச்சிருக்கு. இது ஒவ்வொரு நோய்க்கும், மூல நோயிலேருந்து ஆரம்பித்து எல்லா நோய்களுக்குமே இதில் எளிமையான தீர்வுகளும் சுகமும் கிடைக்கிறத நான் பார்க்குறேன். கல்லீரல், பித்தப்பை, சிறுநீர் பைகளில் உள்ள கற்கள், பலவீனம், இதெல்லாம் மிக எளிமையாக சரி பண்ணுறதுக்கான மலர் தீர்வுகளை நம்ம மூலிகை மருந்துகள்லேருந்து செய்யலாம். மூலிகையிலேருந்து எடுக்கலாம். மூலிகைகளோட பூக்கள் சித்த மருந்துகள் நாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அது கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. ஆஸ்மா, சர்க்கரை நோய், முடக்குவாதம், நாள்பட்ட
குறை, இந்த மாதிரி விஷயங்கள், கடுமையான குண்ம நோய்கள், காச நோய், வலிப்பு, எல்லாவற்றுக்குமே வந்து மனநோய்கள் எல்லாத்துக்கும் வந்து இதில் வந்து மிக சிறப்பான மருத்துவம் இருக்குது. மூல நோய்க்கு வந்து நாங்கள் துத்தி, நாயுருவி, பிரண்டை, இந்த மாதிரி மூலிகைகளோட பூக்கள் வந்து எடுத்து மருந்தாக்குவோம். அதே மாதிரி சில சித்த மருந்துகள், மூல ரசாயனம், அந்த மாதிரி மருந்துகள்லாம் செஞ்சு கைப்பட செஞ்சு அதை இந்த வடிவத்தில் மாற்றி பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்கும். ஆஸ்மாவுக்கு அருமையான மருந்து சீந்தில், ஆடாகொலை, வேலிப்பருத்தி, இந்த மாதிரி எளிய மூலிகைகளோட பூக்கள் இருந்தோம், சித்த மருந்துகள் இருந்தோம் செஞ்சு அதை கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அருமையாக வேலை செய்யுது. எவ்வளவு கடுமையான இருமல், ரத்த வாந்தி இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு கூட இன்பொருள் செஞ்ச மலர் மருந்துகள் கொடுக்கும்போது மிக சிறப்பாக வேலை செய்யுது. ஏன் எளிமையான வழி இருக்கும்போது நம்ம வந்து அதை பயன்படுத்தாமல் வீணாகும்? அந்த நோக்கத்தில் தான் இந்த மலர் மருத்துவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணோம். அதில் சில நண்பர்கள் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க, சிறப்பாக செய்கிறாங்க. நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம பணம் காய்க்கிற மரம் மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா நம்ம மனதில் உள்ள இயல்பற்ற தன்மைகள் நீங்கி நமக்கு இறைவனோட ஆற்றல் கிடைக்கும் போது எல்லாமே சாத்தியம்தான். அது அது வேறு டாபிக். ஆனால் வந்து அது நானும் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இந்த மனநிலைகள், உடல் தேவைகள், மன தேவைகள், பண தேவை உட்பட எல்லாத்தையும் வந்து மலர் மருந்துகள், மலர் தீர்வுகள் சரி பண்ணுறதை பார்க்குறோம். குடும்பத்தில் வர பிரச்சனைகள், குழந்தைகள்கிட்ட உள்ள பிரச்சனைகள், கல்வி ஞானம், இதுக்கெல்லாம் அற்புதமான தீர்வுகள் இருக்குது. மலர் மருந்துகளை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப எளிமையான விஷயம்தான். எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்துட்டு ஊனமற்று போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து முடியாத பட்சத்தில் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இறைவனோட வழியில் இறைஞானங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா முடிவுங்கிறது நன்மையாக தான் இருக்கும். என்னுடைய கிளினிக் வந்துட்டு யாருமே அதே துன்பத்தோடு திரும்பி போட கிடையாது. முழுமையாக சுகமாகி தான் போயிருக்காங்க. மலர் மருந்துகள் கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்களா முழுமையாக தீர்வாயிருக்கு. நான் இறைவழி மருத்துவத்தோட இந்த மலர் தீர்வுகளையும் பயன்படுத்துகிறேன். இறைவழி மருத்துவம் போதுமானது எனக்கு தெரியும். ஆனாலும் மலர் மருந்துகள் அதுக்கு வந்து ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்கி முடியுது. என்னையே நம்பி இருக்கணுங்கிற தேவையில்லாமல் அவங்க அந்த மலர் தீர்வுகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை அவங்க உணர முடியுது, அதை மேம்படுத்திக்க முடியுது. இறைவழி மருத்துவத்துக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு முதல் படியாக நான் இதை வந்து பார்க்குறேன் மலர் மருத்துவத்தை. இப்போ இறைவழி மருத்துவம் கற்றுக்கிட்ட நண்பர்களும் இதை பயன்படுத்துகிறாங்க. நிறைய மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், ஒரு நல்ல மனசு கொண்ட மாற்று மருத்துவ முறைகளை சேர்ந்தவர்கள் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய தேவை வந்து ஒரு ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மலர் மருந்துகள் மிக எளிமையான, மலர் தீர்வுகள் எளிமையான வழி. இது எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். எட்வர்ட் பேட்ச் இதை பற்றி மிக சிறப்பாக சொல்கிறாரு. வருங்காலத்துக்கான மருத்துவங்கிறாரு. நல்லது. நீங்கள் உங்களுடைய தேவைகளை எனக்கு தெரிவிங்க. அதுக்கான மலர் மருந்துகளை நான் தர்றேன், வாங்கி பயன்படுத்துங்க. செலவு ஒன்றும் பெருசாக ஆகாது. செலவுகள் அதிகபட்சம் வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு மாதத்துக்குமான மருந்துகள் வந்து ஒரு 2-3 காம்பினேஷன் வாங்கி நீங்கள் சாப்பிட வேண்டிய தேவை இருந்தால் கூட 500-600 முடிஞ்சிடும். சில பேருக்கு ஒரே காம்பினேஷன் போதுமாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற இரையாற்றலை புரிஞ்சுக்கிறீங்க, அதை மேம்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்து மிக சிறப்பாக வேலை செய்யும். அதுக்கான வேலையும் இது ஆரம்பித்து வைக்கும், அந்த புரிதலையும் உருவாக்கி கொடுக்கும். நிச்சயமாக வெற்றி தான். நல்லது நண்பர்களே. நீங்கள் உங்களுடைய தேவைகளை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க.
என்னுடைய எண் வந்து 9345812080. இது வந்து வாட்ஸ்அப் என்ன பயன்படுத்தலாம். இன்னொரு எண் இருக்குது 9444776208. இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேரம் பேசலாம்.